குரு பகவான் நவகிரகங்கள்ல முழுமையான சுபகிரகம் குரு பகவான் ஒருவரே ஆவார். பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லப்பட்ட தேவர்களின் குரு தான் குரு பகவான். இவர் சப்த ரிஷிகள் ஒருவரான ஆங்கிரச முனிவரோட மகன் ஆவார். 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்த குரு பகவான் வியாழன் அப்படின்னு அழைக்கப்படுறார். இவர் இடம் பெயர்வதையே குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானை வணங்கினா ஞானம், செல்வம், சுபிட்சம் பெறலாம். குரு அப்படின்னா இருளை நீக்குபவர் அப்படிங்கிறது பொருள். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்குபவர். ஆதி குரு அப்படின்னு அழைக்கப்பட்ட சிவபெருமானோட ஞான வடிவமா இருக்கிற குரு பகவான் தட்சிணாமூர்த்தியும் நவகிரகங்கள்ல ஒருத்தரா இருக்கிற குரு பகவானும் வேற அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். குரு பலம் இருந்தாதான் நல்லபடியா திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தஞ்சாவூர்ல திட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற அம்பாளை தரிசனம் செஞ்சு குரு பகவானை வணங்கினா திருமண தடை விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். குரு பகவான் புத்திரகாரகர் அப்படிங்கிறதுனால அவரோட அருள் இருந்தாதான் குழந்தை பேரு வாய்க்கும். இவர் வழிபட்டா பொன், பொருள், திருமணம், குழந்தை பேரு, வேதாந்திர சாஸ்திர அறிவு, நல்ல புத்தி, ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லி அனைத்தையும் கொடுப்பாரு குரு பகவான். நவகிரகங்கள்ல ராஜகிரகம் அப்படின்னு சொல்லப்பட்ட குரு பகவானை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.